இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்நேரம் டைவர்ஸ் கொடுத்திருப்பாங்களா? என்ன லுக்கு? அது என்ன நம்ம பரமசிவன் கடை லட்டா கையில கொடுத்து அனுப்புறதுக்கு? அது டைவர்ஸ். அப்போ துளசி அனுப்ப முடியாதா? மா ஒண்ணு பண்ணலாம். அதான் டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வந்துருச்சுல, இனிமே எதுக்கு துளசி இங்க இருக்கான்னு சொல்லி அனுப்ப முயற்சி பண்ணலாம். டைவர்ஸ் வரட்டும், நான் போறேன்னு அடம்பிடிச்சா அதுக்குதான் பிளான் ரெடியா வச்சிருக்கேன். அப்படியா? என்ன பிளான்? அது ரகசியம். என்னடி, அம்மாக்கு சொல்ல மாட்டியா? அம்மா, அந்த துளசிய வெறுப்பேத்தலாமா? வெறுப்பேத்தலாமே. வா. சிவா, ஒரு நிமிஷம். சிவா மாமா, டைவர்ஸ் பேப்பரை காட்டுங்க, பார்க்கணும் போல இருக்கு. ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வருவான், அப்புறம் உள்ள வந்து டைவர்ஸ் பேப்பரை காட்டுவான். என்னடா தம்பி, என்னமா பேசுற? ஆர்த்தி தட்டை உள்ள வச்சுட்டு எப்படிமா ஆர்த்தி எடுப்ப? இல்ல என்ன வெறுப்பேத்துறீங்களா? நான் என்ன மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனேன்? தயவு செஞ்சு கடுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். அப்ப ஆர்த்தி வேஸ்டா? ஏன் மச்சான், இது மியூச்சுவல் டைவர்ஸ் தானே, உடனே கொடுக்க மாட்டாங்களா? ஜனனி பேசின பேச்சுக்கு டைவர்ஸே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஏ ஜனனி, அப்படி என்ன பேசுன? நான் என்ன பேசினாலும் சிவாக்கு பிடிக்கல. பேசுறவங்க பேசினாதான் அவனுக்கு பிடிக்கும். 6 மாசம் ஆகுமா, எல்லாம் என் விதி. ஏய் நில்லடி. என்னடி, இன்னும் 6 மாசம் இருக்க பிளான் பண்ணிட்டியா? சாரி பேபி, அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். போனா போதுன்னு 1 வீக், அதாவது 7 டேஸ் கொடுக்கலாம். அது கூட நாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். இங்க பாரு, பொட்டிய கட்டிட்டா மரியாதையா போகலாம். நாங்களும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டுவோம். சிரிச்சு கோவத்தை கட்டுப்படுத்துறா, அப்படிதானே? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. ஐ மீன் எனக்கு சொந்தம். அதனால ஓனரை எப்படி நான் அனுப்ப முடியும்? நீங்க தான் ஓசியில இருக்கீங்க. நான் போக மாட்டேன், நீங்க தான் போக வேண்டியது இருக்கும். ஏய், என்ன மீறி நீ உள்ள போயிடுவியா? கையை எடுக்கிறீங்களா பத்மா? பத்மாவா? அதானே உங்க பேரு. குறுக்க கை வந்துச்சு, கைய உடைச்சிருவேன். கிட்ட கிட்ட வார்த்தையில திட்ட வைக்காதீங்க. நான் பேச ஆரம்பிச்சேன், நான் ஸ்டாப் தான். உங்களுக்குலாம் மரியாதையே இருக்காது. நான் பாட்டுக்கு போறேன். குறுக்க குறுக்க வந்து என்ன தப்பா பேச வைக்காதீங்க. அப்புறம் நானும் ஹிஹின்னு சிரிச்சுட்டு டாட்டா காட்ட வேண்டியது இருக்கும். புரியுதா? ஏய், என்னடி ரம்யா இப்படி பேசிட்டு போறா அவ? ஐயோ, இவளையே இப்ப அனுப்ப முடியலையே. அந்த ஜனனியை எப்ப அனுப்புறது? நான் சிவா மாமாவை எப்ப கல்யாணம் பண்றது? எனக்கு பாட்டி வயசாயிடும். சிவா, என்ன சொன்னாங்க? அடுத்த மாசம் 14ஆம் தேதி போகணும்பா. அங்கிள், இந்த கோர்ட் சரியில்லை அங்கிள். இன்னும் 6 மாசம் ஆகுமா? இந்த டைவோர்ஸ் வாங்க வேற வழி இல்லையா? ஏன் இல்ல? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய்
சிவானாவை பஞ்சாயத்துல நிறுத்துங்க. விவாகரத்து கண்டிப்பா கிடைச்சிரும். ஏய், சும்மா இரு. ஏய் காவேரி, சும்மா இருக்க மாட்டேன். ஆனா இவ செஞ்சாலும் செய்வாடி. அப்பா அங்க அவங்க ஜட்ஜுன்னே தெரியாம ஜனனி வந்து சொடக்கெல்லாம் போட்டு மரியாதை இல்லாம பேசிட்டாப்பா. எனக்கு என்னமோ டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுதுப்பா. ஏய், நல்லதா போச்சு. எனக்கு ஹாப்பி தான் அண்ணா. ஏன்பா சிவா, உன் பொண்டாட்டிக்கு யாரு மேலதான் மரியாதை இருக்கு? எல்லாருமே அவளுக்கு கீழே தானே. மலேசியா பழக்க வழக்கம் போல. ஆமா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அந்த துளசிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எனக்குன்னு யாருமே இல்ல. எல்லாம் அந்த துளசி பண்ற வேலை. துளசியை ஏன் திட்டுற? நீ சிவா கூட தானே இருக்க. துளசி உன்னை என்ன பண்றா? அவ பாட்டுக்கு அவ வேலையை பாக்குறா. பொண்ணுன்னா பொறுமை வேணும். பொறுமைன்னா என்ன வேலைன்னு கேட்பாங்கம்மா. ஐயா இந்தாங்க. நானே கேட்கலான் இருந்தேன். கவலைப்படாதீங்க, இன்னும் 6 மாசத்துல கிடைச்சிரும். என்ன சொல்ற துளசி? அப்போ 6 மாசம் தான் நீ எங்க கூட இருப்பியா? பாத்தியா பாத்தியா, கோர்ட்டே சொன்னாலும் இவங்க அனுப்ப மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்ல. மா எல்லாரும் இருக்கும்போது சிவா இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணி இப்பவே டைவர்ஸ் பண்ணுன்னு குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருந்தாமா. அங்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சிட்டாங்கம்மா. ஏன் அப்படி இருக்கா அவ? நல்ல சந்தோஷமா இருங்க. நான் மட்டும் தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் எந்த கவலையுமே இல்ல. சிரிங்க சிரிங்க, இன்னும் நல்லா சிரிங்க. ஜனனி, ஏய், சிவா. ஏய், அண்ணே, அப்பாவே சிரிச்சிட்டாருன்னு. ஏண்டி, சந்தோஷம் வந்தா சிரிக்க மாட்டாங்களா? அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் இன்னும் சிரிக்கணும்னா அடுத்த மாசம் கோர்ட்டுக்கு அத்தனை பேரும் வாங்க. ஜனனி நல்லா சிரிக்க வைப்பா. டேய், ஏன்? துளசி, ஹோட்டலுக்கு போனீங்களா? ஆ, சிவா கேட்டாரு. ஆனா நான் சிச்சுவேஷன் போனா- கலவரமானதுனால மௌனமா வந்துட்டீங்க. அப்படிதானே? ஆமா. சரிம்மா, நான் சாப்பிட போறேன். சரிம்மா, நீ போ. ம். சரி, போய் சாப்பிடு. நல்ல பொண்ணுங்க. நமக்கு தான் கொடுத்து வைக்கலையே. டிவோர்ஸ் கிடைச்சோடனே துளசியை திரும்ப அனுப்ப வேண்டாம்ப்பா. அப்போ 6 மாசம் தான் நீ எங்க கூட இருப்பியா?